என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இத்தொடர் பயனேழியல் 11 பெருக்கல் 11, 11 பெருக்கல் 12, 11 பெருக்கல் 13, 11 பெருக்கல் 14, 11 மற்றும் 11 பெருக்கல் 15 காண்போம். பெருக்கும் எண் 11, பெருக்கப்படும் எண் 11 15. எனவே மொத்த விரிக்கப்பட்ட விரலை 10ஆல் பெருக்க வேண்டும். அதனுடன் மொத்த மடக்கப்பட்ட விரலின் பெருக்குத்தொகையை கூட்ட வேண்டும். இப்பொழுது 11ஐயும் 11ஐயும் பெருக்குவோம். 11 பெருக்கும் எண் 11 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 11ஐ இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 11ஐ வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 11ஐ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மறக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறை ஒரு விரல் மறக்கப்பட்டு இருக்க வேண்டும். இந்த 4 விரல்களை புறக்கணிக்கவும் இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 11ஐ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக ஒரு விரல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரல்களை புறக்கணிக்கவும் இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண் 6 விரல் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 12. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 120. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மறக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் ஒரு விரல் மறக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மறக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 1 1. இப்பொழுது 120ஐயும் 1ஐயும் கூட்டினால் 121. இது 11 பெருக்கல் 11இன் பெருக்குத்தொகை. இப்பொழுது 11 பெருக்கல் 12ஐ காண்போம். 11 பெருக்கும் எண் 12 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 11ஐ இடதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 11ஐ வலதுகையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 11ஐ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக ஒரு விரல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரல்களை புறக்கணிக்கும் இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 12ஐ எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 2 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 விரல்களை புறக்கணிக்கவும் இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 12இல் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 6 விரல்கள் மடக்கப்பட்டும் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 7 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்டவர்கள் 13. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவரின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 130. பெருக்கும் எண்ணில் ஒரு விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 2 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 2 2. இப்பொழுது 130ஐயும் 2ஐயும் கூட்டினால் 132. இது 11 பெருக்கல் 12இன் பெருக்கத்தொகை. இப்பொழுது 11ஐயும் 13ஐயும் பெருக்குவோம். 11 பெருக்க எண் 13 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 11ஐ இடதுகையில் எடுத்துக்கொள்ளவும் பெருக்கப்படும் எண் 13ஐ வலதுகையில் எடுத்துக்கொள்ளவும். பெருக்கும் எண் 12ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக ஒரு விரல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரல்களை புறக்கணிக்கவும் இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் ஒரு விரல் மடக்கப்பட்டு இருக்கும். பெருக்கப்படும் எண் 13ஐ இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும், முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும், இரண்டாவது முறையாக 3 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 2 விரல்களை புறக்கணிக்கவும் இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரலையும் விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது
பெருக்கப்படும் எண் 13இல் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 8 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 14. ஒவ்வொரு விரிக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 140. பெருக்கும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 3 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்டவர்களின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 3 3. இப்போ இது 140 3 கூட்டினால் 143. இது 11 பெருக்கல் 13 பெருக்க தொகை. இப்போ இது 11ஐயும் 14ஐயும் பெருக்குவோம். 11 பெருக்கும் எண் 14 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 11 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 14 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 11 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 1 விரல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரல்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்ட விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 14 எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 4 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளும். இந்த ஒரு விரலை புறக்கணிக்கவும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டு விரிக்கப்பட்ட விரலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 14இல் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 6 விரல் விரிக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 9 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 15. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 150. பெருக்கும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 4 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 4 4. இப்போ இது 150ஐயும் 4ஐயும் குத்தினால் 154. இது 11 பெருக்கல் 14 பெருக்க தொகை. இப்போ இது 11 பெருக்கல் 15ஐ காண்போம். 11 பெருக்கும் எண் 15 பெருக்கப்படும் எண். பெருக்கும் எண் 11 இடது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கப்படும் எண் 15 வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருக்கும் எண் 11 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறை 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறை 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறை 1 விரல் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த 4 விரல்களை புறக்கணிக்கவும். இரண்டாவது மடக்கப்பட்ட விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கும் எண் 11இல் 6 விரல்கள் விரிக்கப்பட்டும் 1 விரல் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கப்படும் எண் 15 இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும். முதல் முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டும் முதல் முறையாக 5 விரல்கள் விரிக்கப்பட்டும் இரண்டாவது முறையாக 5 விரல்கள் மடக்கப்பட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது முறையாக மடக்கப்பட்டவர்களையும் விரிக்கப்பட்டவர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பெருக்கப்படும் எண் 15இல் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் இருக்கும். பெருக்கும் எண்ணில் 6 விரல்கள் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 10 விரல்கள் விரிக்கப்பட்டும் உள்ளன. மொத்த விரிக்கப்பட்ட விரல்கள் 16. ஒவ்வொரு விரிக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 10. மொத்த மதிப்பு 160. பெருக்கும் எண்ணில் 1 விரல் மடக்கப்பட்டும் பெருக்கப்படும் எண்ணில் 5 விரல்கள் மடக்கப்பட்டும் உள்ளன. ஒவ்வொரு மடக்கப்பட்ட விரலின் மதிப்பும் 1. மொத்த மதிப்பு 1 பெருக்கல் 5 5. இப்போ இது 160ஐயும் 5ஐயும் கூட்டினால் 165. இது 11 பெருக்கல் 15 பெருக்க தொகை. நன்றி. உங்களுக்கு இந்த காணொளி புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கருத்துப்படியில் போடவும் அதை நிவர்த்தி செய்ய முயற்சிக்கிறேன். அடுத்த தொடர் 18இல் 11 பெருக்கல் 16 11 பெருக்கல் 17 11 பெருக்கல் 18 11 பெருக்கல் 19 மற்றும் 11 பெருக்கல் 20 காண்போம். நன்றி.